தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். வசனம் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? Those who born of God will not practice in sin. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனால் பிறந்தவன் பாவத்தை பிராக்டிஸ் பண்ண மாட்டானா. அப்படின்னா அர்த்தம், பாவத்தில் நீ விழுவ, ஆனா அதே இடத்துல இருக்க மாட்ட. கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்துருவார். உனக்குள்ள இருக்கிற ஆவியானவனை தூக்கி எடுத்து உன்னை நல்ல வழியில நடத்துவார். ஏன்னா நான் தேவனால பிறந்திருக்கிறவன், நான் ஆண்டவரோடு இருக்கிறவன். வியாதி உனக்குள்ள இருக்கிறோம், ஆனா உனக்குள்ள இருக்கிற வியாதியிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஆவியானவர் கொண்டு வந்து சுகத்தோடு உன்னை நடத்துவார். நீ கடன் பிரச்சனையில இருப்ப, ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை நல்ல வழியில நடத்துவார். குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருப்ப, ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை நல்ல சமாதான வழியில ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா நீ யாருடைய ரகமாயிட்ட? நான் தேவனுடைய ரகமானதுனால என் பிள்ளைகளும் என் குடும்பமும் தேவனுடைய ரகத்துல தான் இருக்கிறாங்க. நான் பிசாசின் உடையவன் அல்ல, நான் மாம்சத்தின் உடையவன் அல்ல, நான் அதிலே நான் இருக்க மாட்டேன். அதிலிருந்து கர்த்தரை வெளியே கொண்டு வந்து விட்டார், கொண்டு வந்து விடுவார். அற்புதங்களை செய்து விட்டார், செய்து விடுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையில அவங்க அற்புதத்தின் மேல அற்புதத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க.